சற்றுமுன் வெளியான தகவல், கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ரூபாய் 1000 உரிமைத் தொகை அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது ஜனவரி மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை வரும் ஜனவரி 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளன. அதாவது மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதியே மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அதேபோல இந்த ஆண்டும் முன்கூட்டியே பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இத்தகவல் இணையதளத்தில் வைரலாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும் பணியாளர்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு வர படையெடுத்துள்ளனர். அவ்வாறு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்கு அரசு பல்வேறு சலுகைகளை செய்து வருகிறது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஜனவரி 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் 14,104 சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தகவல் தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வரும் ஜனவரி 14ஆம் தேதி அன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் எஸ்பிஐ வாடிக்கையாளர்களே ரூபாய் 1400 முதலீடு செய்து ரூபாய் 1,00,000 பெறுவது எப்படி? இதை செய்தால் போதும். அது சொல்லி தான் பார்க்க போறோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேமிக்க விரும்பும் அனைவராலும் ஒட்டுமொத்தமாக பிக்சட் டெபாசிட்களை போல மொத்தமாக முதலீடு செய்ய முடியாது. அதற்காக கொண்டு வரப்பட திட்டம்தான் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி திட்டத்தை போஸ்ட் ஆபீஸ் மற்றும் வங்கிகள் வழங்குகிறது. மாத சம்பளக்காரர்கள் தங்கள் வருமானத்தில் மாதம் மாதம் சேமிக்க விரும்பினால் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெறலாம். சேமிப்பை அதிகரிக்க விரும்பும் முதலீட்டாளர்களுக்காக தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய ஆர்டி திட்டத்தை தொடங்கியுள்ளது. எஸ்பிஐ கொண்டு வந்திருக்கும் புதிய ஆர்டி திட்டத்தின் பெயர் லக்பரி ஆர்டி. திட்டத்தில் யார் யார் முதலீடு செய்யலாம்? எஸ்பிஐ வங்கியின் லக்பரி ஆர்டி திட்டத்தில் அனைத்து இந்திய குடிமகனும் தனி கணக்காகவே அல்லது கூட்டு கணக்காகவோ தொடங்கலாம். 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தங்கள் கணக்கை தாமாகவே நிர்வகிக்கலாம். 10 வயதுக்கும் குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்கப்பட்டால் அதை அவர்களின் பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் நிர்வகிக்கலாம். லக்பதி ஆர்டி திட்டத்தின் முதலீடு காலம் 3 முதல் 10 ஆண்டுகள். முன்கூட்டியே கணக்கை மூடுவதற்கு எவ்வளவு அபராதம்? ஒருவர் தாங்கள் தேர்ந்தெடுத்த ஆர்டி திட்டத்தின் முதிர்வு காலம் முடிவதற்கு முன்பே கணக்கை மூடினால் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை ரூபாய் 5,00,000க்கு குறைவாக இருந்தால் 0.50% அபராதம் வசூலிக்கப்படும். அதுவே செலுத்தப்பட்ட தொகை ரூபாய் 5,00,000க்கு அதிகமாக இருந்தால் அபராதம் 1% இருக்கும். கணக்கை தொடங்கி 7 நாட்களுக்குள் மூடும் பட்சத்தில் எந்தவித வட்டியும் செலுத்தப்படாமல் அபராதம் பிடித்தம் செய்யப்படும். தவணை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? 5 ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவான ஆர்டி திட்டத்திற்கு மாதத்திற்கு 100 ரூபாய்க்கு ரூபாய் 1.50 காசுகள் அபராதம் விதிக்கப்படும். 5 ஆண்டுக்கு மேல் முதிர்வு காலம் கொண்ட ஆர்டி திட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் டெபாசிட் தொகைக்கு 2 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். ஆர்டி திட்டத்தின் முதலீட்டு காலம் 3 முதல் 10 ஆண்டுகள் வரையில் வழங்கப்படுகிறது. இதில் 3 மற்றும் 4 ஆண்டு ஆர்டி திட்டத்திற்கு 6.75% வட்டி விகிதம் பொது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்கு 7.25% வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. 1,00,000 வருமானம் பெற எவ்வளவு சேமிக்க வேண்டும்? பொது வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் 2,500 என்ற வீதத்தில்
3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் 6.75% வட்டி விகிதத்தில் முதிர்வு காலத்தின் முடிவில் ரூ. 1,00,000 பெறலாம். அதற்கும் குறைவாக முதலீடு செய்ய விரும்புபவர்கள் மாதம் ரூபாய் 1,810 என்ற விகிதத்தில் முதலீடு செய்தால் 4 ஆண்டுகளுக்குப் பிறகு ரூபாய் 1,00,000 பெறலாம். இன்னும் குறைவாக முதலீடு செய்ய விரும்புபவர்கள் ரூபாய் 1,407 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் 6.50% வட்டி விகித முதிர்வு காலத்தின் முடிவில் ரூபாய் 1,00,000 பெறலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.